எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டிஎன்பிசியோட பேலன்ஸ் டாபிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சில முக்கியமான தலைப்புகள் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிசியை பொறுத்தவரையில ஓவராலா இந்த பாடங்களை நம்ம வந்து எத்தனை சப்ஜெக்டா நம்ம வந்து உடைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 21 பாடங்களா உடைக்கிறோம், இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்ஸ், ரைட்? ஸோ அதுல நம்ம வந்து ஹிஸ்டரி இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்ப்போம், ரைட்டா? ஸோ இது வந்து டிஸ்கஷன் எதுக்காக அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸாமோட ஃபார்மட்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது ரொம்ப 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 கம்மி தான். கம்மின்னா எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 5 இயர் பிளானை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி பிளானிங் கமிஷனை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி ஒரு கண்டிப்பா இருக்கும். ஃபினான்ஸ் கமிஷன்ல உங்களுக்கு அந்த எந்தெந்த கமிஷன் எந்தெந்த டயத்துல வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது வந்துருக்கும். இந்த மாதிரி லோக்சபா பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும், பார்லிமெண்ட்டை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும், லோக்கல் கவர்மெண்ட்டை பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும், சுப்ரீம் கோர்ட் இல்ல ஆர்டிஐ ரிலேட்டடா கரப்ஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். இதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஓரியன்டா உங்களுக்கு லோக்தல் இந்த மாதிரி போர்ட் சம்பந்தமா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, புத்திசம் சம்பந்தமா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, சிவாஜியை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அசோகர் அக்பரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ திருக்குறளை பத்தி ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். மேக்ஸ்ல ஒர்க் ரிலேட்டடான சம் 25 சம்ல 4 சம் வந்துருக்கும். இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட போர்ஷன். இப்போ பாலிட்டி எடுத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பிளஸ் டிபிஎஸ்பி ஒரு 3 பேஜ் இருக்கும். அதை முடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்க படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா படிக்கலாம், அதிக மதிப்பெண் வந்து எடுக்கலாம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், ஒரே சோர்ஸ்க்கு மல்டிபிள் லெவல் ஆஃப் சோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடிட்டே வந்திருப்போம். ஸோ ஏதாவது டவுட்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதுல? வாய்ஸ் ஓகே. அப்ப நீங்க இது பண்ணிக்கோங்க, கரெக்டா படிங்க, கம்மியா படிங்க, சரியா படிங்க, ரைட்டா? புது புது ஃபார்மட் இன்னைக்கு ஏதாவது ஒரு டெலகிராம் சேனல்ல சேருவீங்க, அதுல ஏதாவது பிடிஎஃப் போடுவாங்க. அது வந்து உங்களுடைய பல நாள் இதை வந்து பாத்தீங்கன்னா டயத்தை எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுடும். புதுசா ஏதாவது டெஸ்ட் கொஸ்டின் கிடைக்குது அப்படின்ட்டு மொத்தமா டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து இருக்கும். நான் சொல்லக்கூடியது ஸ்கூல் புக்கு தான். புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கு போடுறது, இந்த வேலை பார்க்குறவங்க தான் இந்த ஸ்கூல் புக்கே வந்து இது பண்ண முடியாது அப்படி இப்படிம்பாங்க. பெரிய பெரிய யூபிஎஸ்சி புக்கு வித் ப்ரூஃபோட நான் காமிக்கிறேன். எல்லாமே நம்ம வந்து இப்போ யூபிஎஸ்சில ஸ்டாண்டர்டான ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்துருக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ல இருந்து தான் காப்பி பண்ணியிருப்பாங்க, ரைட்? அப்போ அதோட வேல்யூஸை தமிழ்நாடு ஸ்டேட் டெல்லியில ராஜேந்திர நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் புக்கோட டிமாண்ட் வந்து அவ்வளோ இருக்கு வந்திருக்கு. அதனால இந்த புத்தகத்தை ஒழுங்கா படிக்காதவன், இந்த புத்தகத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு வந்து நினைக்கிறாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து படிக்கக்கூடாது, அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படி இப்படிம்பாங்க. நீங்க ஸ்கூல் புக்கை வந்து ஒழுங்கா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து எடுக்க முடியும். அதாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து வரலனாலும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய நாலேஜை கேதர் பண்ணி அதை கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களால ஆன்சர் வந்து பண்ண முடியும். அதுதான் உண்மையான எக்ஸாம். ஸ்கூல் புக்ல உள்ளதை படிச்சுட்டு டைரக்டா கொஸ்டின் கேட்கறது அது வந்து யாருனாலும் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த கருத்துக்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா நடந்த 2023 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா 38 கொஸ்டின் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு நீங்க அந்த ஸ்கூல் புக்கை படிச்சீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிருக்கலாம், ரைட்? ஸோ அப்போ அதோட வேல்யூஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் ஆசிரியர் கல்வியில ஸ்கூல் புக் வந்து கம்பேர் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா நம்ம டெலகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல போய் ஸ்கூல் புக் அப்படின்னு வந்து பள்ளி புத்தகம்னு தேடுங்க, வரும், ரைட்டா? ஸோ எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உட்கார்ந்து வந்து படிங்க. அது மட்டும் போதும். அது நான் வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒவ்வொன்றையும் அதுல என்ன பண்ணிருக்கேன்னா செப்பரேட்டா உடைச்சு வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அதை வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை உட்கார்ந்து எடுத்து வந்து படிங்க, அதுவே வந்து போதுமானது. ஸோ சில பேர் என்ன பண்றீங்கன்னா அந்த ஸ்கூல் புக்கு நீங்க பக்கத்து பசங்க ஸ்கூல் பசங்கிட்ட வந்து கேட்டீங்கனாலே வந்து கிடைக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து 3000 ரூபா 4000 ரூபா கொடுத்து படிச்சாதான் படிப்போம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில வந்து இருக்கிறீங்க.
ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் புத்தகம் தேடிட்டு மெட்டீரியல் தேடிட்டு தான் வந்து இருப்பீங்க. அதனால இதோட சீரியஸ்னஸை தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஏற்கனவே வந்து இதுல வந்து கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக் எப்படி படிக்கணும், எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், குரூப் 1 குரூப் 2க்கு எப்படி படிக்கணும், டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்படி படிக்கணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்ல வந்து இருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. படிச்சீங்கன்னா வந்து போதுமானது. நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு எல்லாமே. அந்த பள்ளி புத்தகம் எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கும். பிளஸ் 11th 12th இருக்கக்கூடிய எத்திக்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான புக்ஸ் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ ஒரு ஒரு ஒகேஷனல் குரூப் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மெயினா வந்து படிக்கணும், ரைட்டா? ஸோ இந்த லிங்க் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு திரும்ப வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதையும் டவுன்லோட் பண்ண முடியாதவங்க எனக்கு ஆட்சியர்கல்வி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், ஷேர் பண்றேன். இந்த இந்த புத்தகத்தோட பட்டியலை வந்து பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரைட்டா, இதுக்கு பின்னாடி என்னோட கடுமையான உழைப்பு வந்திருக்கு. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய லெவல்ல நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்து கூட இது பண்ற அளவுக்கு வந்து மாறி போச்சு, ரைட்? ஸோ அதனால இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வாய்ஸ் ஓகேவா? பிரேக் ஆகுதுங்க. வாய்ஸ் ஓகேவா? வாய்ஸ் எதுவும் பிரச்சனை இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க முதல்ல சமச்சீர் கல்வி புது புத்தகம் தான் படிக்கணும், ரைட்டா? பழைய புத்தகம் தமிழ் புத்தகத்தை படிங்க. நான் இதுல எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். மெட்டீரியல் தேடி தயவு செய்து வந்து அலையாதீங்க. இதுல சமச்சீர் கல்வி பழைய புத்தகம் இருக்கு இல்லையா, தமிழ் புத்தகம் 6 to 10. இதை நான் வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டின்னு செப்பரேட்டா வந்து கொடுத்துருப்பேன், ரைட்டா? இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பொதுத்தமிழ் 6 to 10 புத்தகத்தை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸோ ஓல்டு தமிழ் புத்தகம் கொடுத்துருக்கேன், புது புத்தகமும் வந்து கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய சமச்சீர் 6 to 12 இருக்கும். அதுல 6 to 12ல தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே செப்பரேட்டா இருக்கும். இந்த 6 to 10ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டா உடச்சு வந்து கொடுத்துருப்பேன். இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாலிட்டியில என்ன இருக்கும், லைனா வந்து இருக்கும். 6 to 12 லைனா இருக்கும். சரி, இதை நான் எப்படி படிக்கணும்னு ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன், ரைட்டா? அதுபடி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரே இதுல நீங்க வந்து படிச்சிடலாம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் உள்ளாட்சி அமைப்பு இருக்கும், ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியும் உள்ளாட்சி அமைப்பு வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் கம்பேர் பண்ணி வந்து படிச்சீங்கன்னா ஸ்கூல் புத்தகம் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 6 to 12 புத்தகம் ஒரு 2500 to 3000 பேஜஸ் வந்துருக்கும். ஒரு நாளைக்கு 30 இல்ல 50 ஆவரேஜ் போட்டீங்கனாலே உங்களால ஈஸியா அந்த ஸ்கூல் புக்கை கவர் பண்ண முடியும். ஸ்கூல் புக்ல எது படிக்கணும், படிக்க கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவான முறையில காணொலிகள் வந்து எடுத்திருக்கேன். அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. பிளஸ் ஆட்சியர் கல்வியோட புத்தகம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு அதை பாத்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு ஆட்சியர் கல்வி புத்தகம் வழிகாட்டும், ரைட்? ஸோ இப்போ நம்ம டாபிக்ஸ்குள்ள வந்து போயிடலாம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏன்சியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா சார்ந்த தலைப்பு வந்து பார்க்க போறோம். நம்ம ஒட்டுமொத்தமா டிஎன்பிசி பாடத்தை 21 சப்ஜெக்டா உடைக்கிறோம். இந்த 21 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திரும்ப சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ணல. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, ஓகே, அண்ட் சயின்ஸ், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 6 21 சப்ஜெக்டா வந்து உடைக்கிறோம். ஸோ உடைச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறோம். அதுல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ரிலேட்டடா நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ரிலேட்டடா இந்திய லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிக்கணும். தென் ஏன்சியன் இந்தியா லெவல்ல, இந்திய லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிக்கணும். தென் மிடிவல் இந்தியா லெவல்ல, இந்திய லெவல்ல படிக்கணும், தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிக்கணும், ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ஏன்சியன் இந்தியாவில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு சிலபஸ்ல புத்திசம், ஜெயினிசம்லாம் இருக்காது. அதுக்காக நீங்க வந்து படிக்க வேண்டாம் அப்படிலாம் வந்து கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்து படிக்கணும். புத்திசம், ஜெயினிசம் சம்பந்தமான கேள்விகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இந்திய லெவல்ல ஏன்சியன் இந்தியாவை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனிங்க, என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, வேத காலம், மௌரியாஸ், குப்தாஸ், புத்த சமயம், சமண சமயம்,
அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஏன்ஷியன் காலத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அதர் சின்ன சின்ன ரூலர் இருப்பாங்க, அது மட்டும் பாத்தீங்கன்னா போதுமானது. ஸோ இப்போ இந்த ஜெயிலர் எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம், ரைட்டா? ஸோ ஜெயிலர் எக்ஸாம்ல ஏன்ஷியன் மிடிவல்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லோத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட், இது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒரு ஃபேமஸான போர்ட். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல மொஹஞ்சதாரோன்னா என்ன, ஹரப்பான்னா என்ன, ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸோட மீனிங் வந்து கேட்பாங்க, ரைட்டா? லோத்தல் அப்படிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கட்டும் தளமா, ஒரு துறைமுகமா வந்து இருக்கும். நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஸ்கூல் புக்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம் வந்து இருக்கும். டயக்ராம எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா, இண்டஸ் வேலி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியா பிக்சர் சம்பந்தமா வந்து பார்க்கணும். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இண்டஸ் வேலியோட மேப் வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி மேப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேப்ல லோத்தல் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், மேப் ஓரியன்டா வந்து பார்க்கணும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து லோத்தல்ங்கிறது இந்த இந்த இடத்துல வந்து வரும், ரைட்டா? ஸோ அப்போ கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னா என்ன, கல்ஃப் ஆஃப் காமத் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நீங்க வந்து ஜாகிரபில வந்து படிப்பீங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இண்டஸ் வேலி ரிவர் வந்து இருக்கு, ரைட்டா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போடப்பட்ட ஒரு முக்கியமான இது. ஸோ இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ இது வந்து சட்லஜ் ரிவர், ராவி ரிவர், செனாப், ஜீலம், இண்டஸ் அப்படிங்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து இருக்கும், பியாஸ் ரிவர். இதுல இண்டஸ் ரிவரும் சட்லஜ் ரிவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே ஆரிஜின் ஆகும். அப்போ என்ன எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியில ஆரிஜின் ஆகக்கூடிய ரிவர்ஸ் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து பார்க்கணும், ரைட்டா? ஸோ இங்க மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான்ல வந்திருக்கு, ஹரப்பா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லாம் வந்திருக்கு, ரைட்டா? ஹரப்பா வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கு, ராவி ரிவர்ல வந்து இருக்கு. ராவி ரிவர்ல தான் யாரு மூவர்ண கொடியை ஏத்துனா, 1929 டிசம்பர் 31 நேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவர்ண கொடிய ராவி ரிவர்ல வந்து ஏத்திருப்பாங்க, ரைட்டா? அப்போ உங்களுக்கு ஜாகிரபில ரிவர் சம்பந்தமான கொஸ்டின் கண்டிப்பா வந்து உண்டு. நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சாலும் சரி, ஹிஸ்டரி படிச்சாலும் சரி, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னா, ஹிஸ்டரி, ஜாகிரபி, ஓகே, பாலிட்டி, ஓகே, எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க, நான் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டு டாபிக் உள்ள வந்து போயிடுறேன். ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க சும்மா. ஜாகிரபி சார். இல்ல டாபிக் சப்ஜெக்ட் கிடையாது. கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இல்ல கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் பேசுனீங்க. சேட் பண்ணுங்க, அதுல ஏதாவது டாபிக் சொல்லுங்க, நான் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் முகலாயர்கள். சரி, போர்ட்னு சொல்லியிருக்காங்க. பிளட் சர்க்குலேஷன்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரே இதுல வந்து வந்துடும். ஓகே, போர்ட் அண்ட் பாப்புலேஷன் இருக்கு, ரைட்டா? இப்போ போர்ட், துறைமுகம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துறைமுகம் டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் இந்தியா காலத்துல இப்ப லோத்தல் போர்ட், துறைமுகம் அப்படிங்கிறத என்ன பண்றோம், நாம வந்து துறைமுகம் சம்பந்தமா நம்ம வந்து படிக்கிறோம். எதுல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல. இதே இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவல்ல கல்ச்சுரல் ஓரியன்டா என்ன படிப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து படிக்கும் போது தமிழ்நாட்டு லெவல்ல என்ன படிப்போம் அப்படின்னா, கீழடி, ஓகே, இந்த மாதிரி கொர்க்கை, இந்த மாதிரி அகழ்வாய்வு சம்பந்தமா வந்து மெயினா வந்து படிப்போம். அப்ப அங்க பிரைம் மினிஸ்டர் படிச்சோம்னா இங்க தமிழ்நாட்டு லெவல்ல சீஃப் மினிஸ்டர் படிப்போம். அங்க பிரசிடென்ட் படிச்சோம்னா இங்க தமிழ்நாட்டு லெவல்ல என்ன படிப்போம்னா கவர்னர் படிப்போம். அங்க சுப்ரீம் கோர்ட் படிச்சோம்னா இங்க வந்து ஹைகோர்ட் வந்து படிப்போம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் வந்து படிச்சோம்னா இங்க அட்வொகேட் ஜெனரல் படிப்போம். இங்க யூபிஎஸ்சி படிச்சீங்கன்னா இங்க டிஎன்பிசி, சென்ட்ரல் லெவல்ல யூபிஎஸ்சி படிச்சீங்கன்னா இங்க மாதிரி டிஎன்பிசி வந்து படிப்போம். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அங்க இண்டஸ் படிச்சோம்னா கீழடியை பத்தி வந்து படிப்போம். இப்போ இங்க லோத்தல் போட்டு இந்த இம்பார்ட்டன்ட் போட்டு அங்க படிக்கணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டு லெவல்ல பூம்புகார், கொர்க்கை, இந்த மாதிரி முக்கியமான போர்ட்ஸ் வந்து இருக்கும். ரோமன் நாடுகள்ல நாணயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த ட்ரேடு சம்பந்தமான விஷயத்த நம்ம வந்து படிப்போம். ஸோ அந்த விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அது போக பாண்டியன் காலத்துல வந்து இருக்கட்டும், சேர சோழ பாண்டியன் காலத்துல
உருவாக்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ், ரைட்டா? முக்கியமா சவுத் இந்தியாவில் முக்கியமான போர்ட்ஸ் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல நீங்க வந்து கவனிக்கணும். நான் வந்து யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்துல நான் வந்து கொடுத்துருப்பேன் பாருங்க. இப்போ கரெக்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டீங்க. இப்போ யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்துல நான் எப்படி பிரிச்சிருப்பேன்னா, ஏன்சியன் மிடிவல் இந்தியாவில் எப்படி உடைச்சிருப்பேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் போர்ட் சம்பந்தமா வந்து உடைச்சிருப்பேன். ஏன்னா எக்கனாமி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இங்க பாருங்க, மிடிவல் இந்தியா கீழே இங்க உடைச்சிருக்கேன் பாருங்க. எக்கனாமி அப்படின்னு வந்து போட்டு அதை வந்து செப்பரேட்டா நான் வந்து உடைச்சிருப்பேன். எப்படி உடைச்சிருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்க, மிடிவல் இந்தியா ரிலேட்டடா இப்போ வந்து டிஎன்பிசி ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியோட பேட்டர்னை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமா மிடிவல் இந்தியா, ஏன்சியன் இந்தியால நிர்வாகம் சம்பந்தமா இருக்கும். பிரைம் மினிஸ்டர்னா என்ன, கவர்னர்னா என்ன, அதோட பேர் வந்து இருக்கும் பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடா வந்து கேட்பாங்க, ரைட்டு? பிளஸ் எக்கனாமி ரிலேட்டடா ஹுண்டி, பஞ்சாராஸ், ஓகே, காயின்ஸ் ரிலேட்டடா வந்து கேட்பாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா டேம்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்டா? அப்போ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போர்ட் சம்பந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் ஓரியன்டா வந்து கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்சியன் மிடிவல் இந்தியா காலத்துல மிக முக்கியமா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள். எப்படி நம்ம டிஎன்பிசி படிக்கிறோமோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி வந்து படிக்கணும். இங்க வந்து பாருங்க, காந்தசாலா அப்படிங்கக்கூடிய குப்தா போர்ட் எப்போ கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சில வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்போ இப்போ நீங்க வந்து ஏன்சியன் மிடிவல் காலத்துல இம்பார்ட்டன்ட் போர்ட் சம்பந்தமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஹூயின்லாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டவுட் மட்டும் இருந்தா வந்து கேளுங்க. அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது வேலை இருந்தா நீங்க போய் வந்து பார்க்கலாம், ரைட்டா? இது ஒன்றும் நீங்க வந்து சும்மா அந்த உங்க நேரத்தை வீணடிக்கக்கூடிய இது வந்து கிடையாது. அடுத்தவங்க நேரத்தையும் வந்து நான் ஏதோ முக்கியமா மெசேஜ் ஏதோ டவுட் கேட்டிருக்கீங்கன்னு மெசேஜ் ஓப்பன் பண்ணா ஹாய் ஹீன்னு இருக்கீங்க, ரைட்டா? என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. ஆனந்தகுமார் அல்ட்டி கிளாஸ் அவுட்டே தூக்கிடுவேன், ரைட்டா? இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவம் அதிகமாயிருச்சு, ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போர்ட் சம்பந்தமா வந்து படிக்கும் ஏன்சியன் இந்தியா காலத்துல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இவங்க பிரிட்டிஷ் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க, அது சம்பந்தமா இந்த கோட்டைகள் சம்பந்தமா நம்ம வந்து மெயினா வந்து படிப்போம். ஸோ இதே மாதிரி இவங்க பிரிட்டிஷ் காலத்துல கோவா இந்த மாதிரி முக்கியமான பகுதி எங்கெங்கெல்லாம் போர்ட் இருக்கோ, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க. அது மாடர்ன் இந்தியாவில் வந்து படிக்கணும். இதே ஜாகிரபில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஜாகிரபில வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ஸே வந்து கொடுத்துருப்பேன், ரைட்டா? ஸோ அந்த போர்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் போர்ட், மைனர் போர்ட்னு 2 வகையான போர்ட் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ அந்த போர்ட் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவில் முதலா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா காண்ட்லா அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் என்ன பண்ணிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த போர்ட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க, தீனதயாள் போர்ட் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? உங்களுக்கு ரீசெண்டா ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோ நேம் சேஞ்ச் பண்ணாங்க, ஒரு ஏரியாவை நேம் சேஞ்ச் பண்றாங்க, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சேஞ்ச் பண்றாங்க, இந்த அன்பழகன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பள்ளிகளை டெவலப் பண்றதுக்கு இது பண்ணியிருக்காங்க, அந்த டிபிஐ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன்ட் சேஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ போர்ட் சம்பந்தமான இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இமேஜ் சம்பந்தமா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இதுல போயிட்டு இமேஜ் அப்படின்னு வந்து கொடுங்க, இல்ல இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ரிலேட்டடா பக்காவான இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த இமேஜை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஓகே. ஸோ இந்த போர்ட் சம்பந்தமா நான் இதை சொல்லிட்டு நேர டாபிக் உள்ள வந்து போயிடலாம். ஸோ இங்க வந்து பாருங்க, தீனதயாள் போர்ட், இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இந்தியாவில் கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவோம். கல்ஃப் ஆஃப் கட்ச்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்ஷ் லேண்ட் வந்து இருக்கும். ஸோ இங்க சதுப்பு நிலம் வந்து இருக்கும், நிறைய மீன்பிடி தளம் வந்து இருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரத் பிளவு எப்போ நடந்துச்சு, 1907. மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில பிரச்சனை வந்து வரும். அது ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டான விஷயங்கள், ரைட்?
ஸோ இந்தியாவில் அதிகமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகமா நடக்கக்கூடிய ஒரு போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட். ஸோ மேஜர் போர்ட் வந்திருக்கு, மைனர் போர்ட் வந்திருக்கு. மேஜர் போர்ட் அப்படின்னா அதை முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ மைனர் போர்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இங்க தீனதயாள் போர்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஜவஹர்லால் நேரு போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மர்மகோவா போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மாங்களூர் போர்ட்டு, ஓகே. அடுத்து கொச்சி ரிலேட்டடா, அடுத்து தூத்துக்குடி போர்ட்டு வஉசி அண்ட் சென்னை போர்ட்டு, அதுக்கு அடுத்து எண்ணூர் போர்ட்டு. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிரைவேட் போர்ட் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எண்ணூர் போர்ட், அதாவது காமராஜர் போர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் போர்ட்டு, பார்த்திப் போர்ட்டு, ஹால்தியா போர்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா. ஸோ இந்த வெஸ்ட் சைட்ல இருக்கிறது ஹாண்ட்லா போர்ட்டு, இது வந்து ஹால்தியா போர்ட்டு, ரைட்டா. ஸோ இந்தியாவில் முதலா உருவாக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காண்ட்லா அப்படிங்கிறது தான் சிறப்பு பொருளாதார மண்டலம், ரைட்டா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸாம் ஓரியன்டான விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஜாகிரபில இம்பார்ட்டன்ட் போர்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்து பாலிட்டியில போர்ட் ரிலேட்டடா ஆக்ட் இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் போர்ட் ரிலேட்டடா என்ன பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட் ரிலேட்டடா ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. என்ன, இந்த போர்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதிகாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கையில வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போ போர்ட் ரிலேட்டடான ஆக்டை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில பாலிட்டி சம்பந்தமா வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஜாகிரபில பாலிட்டில வந்து தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல இப்போ வந்து சைனாக்காரன் வந்து பாத்தீங்கன்னா பட்டுப்பாதை திட்டத்தின் கீழே ஒன் ரோடு ஒன் பெல்ட் அப்படிங்கக்கூடிய ஒற்றை அந்த பாதை வந்து உருவாக்கக்கூடிய விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றான் அப்படின்னா உலக நாடுகள்ல எல்லா இடங்கள்லயும் அவனுடைய இன்ஃபுளுன்ஸை வந்து இது பண்றதுக்காக என்ன பண்றான்னா போர்ட் வந்து சைனாக்காரன் வந்து பில்ட் பண்றான். ஸோ அப்போ அந்த போர்ட்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரே சொல்லுங்க, ஆன்டிவைரஸ் வந்துருச்சு. Я армия, черный барон, снова готовят нам царь. கேக்குதுங்களா சவுண்ட் எல்லாருக்கும்? இது நம்ம டெலிகிராம் В себя даже упорный труд не даст ничего, а посему занимайтесь спортом и набейте мне уже кто-нибудь ебало. Пожалуйста, сука! மை காட், ஐயோ என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் அவ்வளப்பா, கத்தாதப்பா, பொறுப்பா. இது ஆன்டிவைரஸ் நம்ம டெலிகிராம்ல லிங்க் ஷேர் பண்றதுனால சில வாட்டி வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. நான் ஹோல்ட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஒரே நிமிஷம், அவங்கவுங்க நேம்ல வாங்க, வேற நேம்ல வந்து இது பண்ணாதீங்க. எல்லாருக்கும் சவுண்டு கேக்குதா? மீட்டிங் லாக் பண்ணியாச்சு, அதனால யாரும் இது பண்ண முடியாது. சவுண்டு கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. சில வாட்டி வைரஸ் வரும், ஏன்னா நம்ம லிங்க் மொத்தமா ஷேர் பண்றோம் இல்லையா, அதனால. எதுவும் டவுட்னா நீங்க இது பண்ணுங்க, ரைட்டா. முக்கியமா சைனாக்காரனை பத்தி கிளாஸ் எடுக்கும் போதுதான் வந்துடும், அது என்னன்னு தெரியல. ஓகே, ஒன் பெல்ட் ஒன் ரோடு பாலிசி அப்படிங்கிறது என்னன்னா, சைனாக்காரன் என்ன பண்றான் போறான் அப்படின்னா உலக நாடுகள்ல ஃபுல்லா அவனோட இதை ட்ரேட் பண்றதுக்காக ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை என்ன பண்றான் அப்படின்னா சைனாக்காரன் என்ன பண்றான், டெவலப் பண்றான். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பட்டுப்பாதை திட்டம் முன்னாடி உங்களுக்கு ஏன்சியன் காலத்துல ஒரு திட்டம் வந்து பட்டுப்பாதை திட்டம் இருந்துச்சு இல்லையா, அதே திட்டத்தை என்ன பண்றான் அப்படின்னா இப்போ வந்து பில்ட் பண்றதுக்கான விஷயத்த சைனாக்காரன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான், ரைட்டா. ஒன் பெல்ட் ஒன் ரோடு பாலிசி அப்படின்னு சொல்லி. அதுல இந்தியாவோட பங்களிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல உலக நாடுகளுக்கு ஃபுல்லா காசு கொடுத்து அங்க போட்டு கட்டி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு பெரிய லெவல்ல சைனாக்காரன் வந்து பண்ணிட்டு இருக்கான். இப்போ இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹம்பன் தோட்டா போர்ட். என்ன போட்டு? ஹம்பன் தோட்டா போர்ட். இலங்கையில சைனாக்காரன் பில்ட் பண்ண போர்ட், ரைட்டா. ஸோ இங்க வந்து பாருங்க எங்கெங்கெல்லாம் அவனோட ஏரியா இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க. லைக் வந்து யூரோப்பை கனெக்ட் பண்றான், ஈஸ்ட் யூரோப்பை கனெக்ட் பண்றான், ஓகே, இந்த சைடு. அதே மாதிரி ட்ரேட் ரூட்டை வந்து பாருங்க,
இங்க சவுத் சைனா சி இந்த லொகேஷன் இது, ஓகே. பிளஸ் வந்து இங்க ஸ்ரீலங்கா, ரைட்டா, இந்த ஏரியா அந்த லொகேஷன்லாம் வந்து என்ன பண்றான், கண்ட்ரோல் பண்றான். அப்போ ஒன் ரோடு ஒன் பெல்ட் அப்படிங்கிறது யாருடைய திட்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சைனாக்காரனுடைய திட்டம். இப்போ நான் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான விஷயத்த வந்து சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைனாக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா இங்க ஹம்பன் தோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் வந்து பில்ட் பண்றான் இந்த இடத்துல. நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல, ஓகே. ஸோ இங்க இதுல ஒரு 2 போர்ட், முக்கியமான போர்ட் வந்து இருக்கு. அந்த போர்ட் என்ன அப்படிங்கிறத நான் அந்த இமேஜ்ல காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து புரியும். அதாவது நாம இதுல நம்ம ஈரான்ல நம்ம ஒரு போர்ட் வந்து பில்ட் பண்ணோம். இப்ப சைனாக்காரன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அது ஒண்ணு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ இந்த இடத்துல சபாகர் போர்ட். ஸோ சபாகர் போர்ட் அப்படிங்கிறது இந்தியா ஈரான்ல நம்ம வந்து பில்ட் பண்ணது. ஏன் பில்ட் பண்றோம் இந்த சபாகர் போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நாம பாகிஸ்தான் கூட நம்ம வந்து பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான்ல குவாதர் போர்ட் அப்படிங்கிறத யாரு பில்ட் பண்றா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு, சைனாக்காரன் பில்ட் பண்றான். பில்ட் பண்ணி அவன் நாட்டுக்கு இங்க இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியா போறக்கூடிய விஷயத்த வந்து பண்றான். நாம என்ன பண்றோம்னா இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு ட்ரேட் பண்ணணும். அப்பதான் மத்திய ஆசியா பகுதியில நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா சபாகர் போர்ட்டை ஈரான்ல நம்ம வந்து பில்ட் பண்றோம். அப்போ சைனாக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லா இந்தியன் ஓஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து ட்ரேட் வந்து அவன் ஒட்டுமொத்தமா உலகத்தையே வந்து ஈஸியா வந்து ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்றான் அப்படின்னா இந்த டிஜிபுட்டி அப்படிங்கக்கூடிய இடம் இருக்கும். இதுல ஆர்மி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் பில்ட் பண்றது, இந்த இந்தியன் ஓஷன் எல்லா பகுதியிலும் லைக் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிங்கா இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு இஷ்யூஸ் வந்து உண்டு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மியன்மார், இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடு மியன்மார். 1935ஆம் ஆண்டு இந்தியாவில இருந்து மியன்மார் என்ன பண்ணுச்சு, தனியா வந்து பிரிஞ்சிச்சு, ரைட். ஸோ இப்போ சாரி ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மியன்மார்ல என்ன பண்றான், இங்க ரோஹிங்கா ரிலேட்டடான முஸ்லிம்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ ரங்குன் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றான், சைனாக்காரன் போர்ட் வந்து பில்ட் பண்ணிருக்கான். ஸோ இதே மாதிரி சிட்டகாங் போட்டு சைனாக்காரன் கண்ட்ரோல் பண்றான். இப்படி எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்றான், இந்தியன் ஓஷன் பகுதியை அவனுடைய கைக்குள்ள கொண்டு வரக்கூடிய விஷயத்த அவன் வந்து சைனாக்காரன் வந்து பண்றான். இது வந்து ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க படிக்க வேண்டிய பகுதி. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமி ரிலேட்டடா போர்ட் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், பாரத் மாலா ஸ்கீமு, அதெல்லாம் நீங்க வந்து எக்கனாமில வந்து படிப்பீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பொறுத்தவரையில நம்ம வந்து என்ன போர்ட்டுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ வந்து ஃபாஸ்ட் ட்ராக்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மணி உங்க கார்லயே வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு போர்ட்ல கண்டெய்னர் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுது, அதை கிளியரன்ஸ் வாங்குறதுக்கே 30 நாள் 40 நாள் ஆகுதுன்னா மெட்டீரியல் இந்தியாவுக்கு வரக்கூடிய மெட்டீரியல் ஹோல்ட் ஆயிரும். அப்ப எக்கனாமி இந்த மாதிரி லாரி, பஸ், இந்த லாரியில இருக்கக்கூடிய கண்டெய்னர் எல்லாம் வெயிட் பண்றதுனால நிறைய லாசஸ் வந்து இருக்கு. அப்போ லாரியை கிளியரன்ஸ் பண்றதுக்கு நிறைய கவர்னன்ஸ் ரிலேட்டடா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க கிளியரன்ஸ் பண்றதுக்கு. அதையும் நீங்க வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா, ஸோ அதை வந்து நம்ம மேன் பவர் மூலமா ஒவ்வொன்றா போய் உள்ள செக் பண்ணிட்டு இருக்கோம்னா டைம் ஆகும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மூலமா என்ன பண்றாங்க, சென்சார்ஸ் மூலமா செக் பண்ணி ஈஸியா கண்டெய்னரை அலோவ் பண்றாங்க, ரைட். இது வந்து உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா. கரண்ட் அஃபேர்ஸ்ல ரீசெண்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குளச்சல் போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுது. அதுக்கான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ரைட். அதை வந்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், ரைட். போர்ட் சம்பந்தமா தெளிவான முறையில தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள வந்து போறோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்போ லோத்தல் அப்படிங்கக்கூடியதை என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பா நகரத்தின் உலோகம். இது வந்து பல நூற்றாண்டுகளா எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிசியில நான் 1990வது கொஷின்ல இருந்து நான் வந்து பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்டியாவது இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ பயன்படுத்தாத உலகம்னாலே அது வந்து அயான் தான், ரைட். இரும்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து தமிழ் மீடியம் படிக்கிறீங்க, இந்த விஷயத்த மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ யூபிஎஸ்சில என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா தோல்வீரா ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த முக்கியமான லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த கொஸ்டினை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய எலிமினேஷன் டெக்னிக்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் தமிழ் மீடியத்தில் வந்து படித்து ஓகே இண்டஸ் வேலி பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு இரும்பு வந்து பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே பாருங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இண்டஸ் வேலி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து காட்டன் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ் வேலி பீப்புள். ஓகே, ஸோ ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஓரியன்டாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போ ரிக்வேதாவையும் ஆரியர்களையும் இண்டஸ் வேலியும் கம்பேர் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்க, ரிக்வேதா பீப்புள் கோல்டு சில்வர் காப்பர் வந்து தெரியும் ரைட்டா. இண்டஸ் வேலி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் அயான் வந்து என்ன தெரியுமா, அது வந்து அவங்களுக்கு வந்து தெரியுமா. அப்போ உங்களுக்கு தெரியும் இண்டஸ் வேலி பீப்புள் அவங்களுக்கு வந்து அயான் அப்படிங்கிறதே என்ன தெரியாது, இரும்பை பத்தி அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரும்பை பத்தி அவர்கள் அறிவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன்லி அப்படிங்கிறது கீவேர்டு. உங்களுக்கு ஒன்லி அப்படி இருந்தா மேக்சிமம் 100% தப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்ப 2வது ஆப்ஷன் தப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை தூக்கலாம். அப்போ 1 அல்லது 3 தான் ஆன்சர் வந்து வரும். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எலிமினேஷன் டெக்னிக்ஸை ஒரு பாடத்தை நல்லா உள்வாங்கினீங்க அப்படின்னா எலிமினேஷன் டெக்னிக்ஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். போட்டி தேர்வுக்கு படிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் ரைட்டா. புது விஷயங்களை மிகச்சரியான முறையில தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து நிறைய வந்து கத்துக்க முடியும். அப்போ ஏன்சியன் இந்தியாவில் 2 கொஷின்ஸ் இந்த ஜெயிலர் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வேதிக் காலம் வந்து தொடங்கும். வேதிக் காலத்துல இரும்பு வந்து இது பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹையாரிக்கி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். முக்கியமா இண்டஸ் வேலி லெவல்ல இரும்பு கண்டுபிடிச்சதுனால அங்க விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து செழிக்கும் ரைட்டா. ஸோ இப்போ இண்டஸ் வேலி பீப்புள் சிந்து, அதாவது இண்டோ ஜெனட்டிக் பிளேன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா, இண்டஸ் ரிவருக்கும் கங்கா ரிவருக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி. உங்களுக்கு நீங்க வந்து இப்போ வந்து பாக்குறீங்க சிந்து சமவெளி பஞ்சாப் பகுதி, பஞ்சாப் முதல் வங்காளம் வரை, அப்போ பஞ்சாப்ல இருந்து வங்காளம் வரை அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேர என்ன பண்ணணும், மேப்ல வந்து பார்க்கணும். ஓகே, மேப்ல இண்டோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தெரியாத விஷயத்த கங்கா ரிலேட்டடா ரைட்டா. ஸோ மேப்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிபடும். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மேப்பை பாருங்க. இப்போ வந்து பாருங்க இண்டோ கங்கா ரிலேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வரைக்கும் லொகேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கிட்டு ஃபுல்லா இண்டஸ் ரிவர்ஸ் வந்து இருக்கும், இங்கிட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கங்கா ரிவர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த லொகேஷன்ஸை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில மேப்பை வச்சு நீங்க வந்து டெசர்ட் எங்க இருக்கு, எந்தெந்த பீர்பாஞ்சல் ரேஞ்சு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வார்த்தைக்கான மீனிங் எப்போ தெரியும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அந்த நாலேஜ். ஓகே, சிந்து கங்கை சமவெளி பகுதி, சிந்துன்னா எங்க இருக்கு, கங்கைன்னா எங்க இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஒரு இடத்துல ரிவர் இருக்குனாலே அங்க வந்து அதிகமான மக்கள் வசிப்பாங்க, நிறைய பொருளாதார நிகழ்வுகள் வந்து நடக்கும். அப்போ இந்த பகுதியை விட்டு சுத்தி தான் பெரிய என்ன உருவாகிருக்கும், பேரரசுகள் வந்து உருவாகியிருக்கும் ரைட். ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரைட். ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கூற்று காரணம் வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசித்துட்டு பிகாஸ் ஆஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து சேர்க்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி மல்டிபிளிசிட்டி பிகாஸ் ஆஃப் இட் வாஸ் தி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில பிகாஸ் ஆஃப்னு சேர்த்துட்டு நீங்க வாசிங்க. அதுக்கு மீனிங் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா நீங்க வந்து ஓகே ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பா அப்படிங்கிறத ஈஸியா நீங்க வந்து எலிமினேஷன் வந்து மெயினா வந்து பண்ணலாம் ரைட்டா. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து பார்ப்போம், இது வந்து இண்டஸ் வேலி வேதிக் காலத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அதையும் இதே வந்து கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க நலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ நீங்க வந்து எஜுகேஷன் சம்பந்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து கேட்குறாங்க. இதே மாதிரி மிடிவல் காலத்துல எஜுகேஷனுக்காக ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். லைக் மன்னர்கள் சார்ந்த ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணியிருப்பாங்க, பெண்களுடைய நிலை. பிளஸ் மாடர்ன் இந்தியாவில் எஜுகேஷன் சம்பந்தமா உங்களுக்கு வந்து ஹண்டர் கமிஷன், இம்பார்ட்டன்ட் கமிஷன் போட்டிருப்பாங்க, அதை பத்தி. இது வந்து பாலிட்டியில ஆர்டிகிள் 21A, ஆர்டிகிள் 45A. ஸோ இந்த மாதிரி ரைட் டு எஜுகேஷன் சம்பந்தமா வந்து படிப்பீங்க. இதே இது எக்கனாமில எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் வந்து படிப்பீங்க.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அடல் இன்னோவேஷன் ஸ்கீம், இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு 2 வந்து படிப்பீங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஓவராலாக ஒரு 300 டாபிக் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கம்பேர் பண்ணி படிச்சோம்னா ஒரு 30 டாபிக் உள்ள என்டையர் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையும் கையடக்கத்தில் நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதனால தான் ஆட்சியர் கல்வியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை பக்காவாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை மட்டும் திரும்ப திரும்ப வந்து இன்வால்வ் ஆகி படிச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தமாக வந்திருக்கும். ஸோ படிக்கிறதே என்ஜாய் பண்ணி வந்து படிப்பீங்க. நம்ம கற்றுக்கணும், புக்கை திறக்கணும், இன்னும் கற்றுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வேகம் வரும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது எது தேவை எது தேவையில்லை, தேவையில்லாத டம்ப் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பக்காவா ஆச்சரியக்கல்வி புத்தகம் மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ரைட். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நலந்தா பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தா அப்படிங்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. அப்போ நீங்க வந்து நலந்தா யூனிவர்சிட்டியா வந்து இருக்கட்டும், தக்சசீலா யூனிவர்சிட்டியா வந்து இருக்கட்டும், இந்த மாதிரி ஏன்சியன் மெடிவல் இந்தியா காலத்துல எஜுகேஷன் சம்பந்தமா என்னென்னலாம் வந்து இருந்துச்சோ அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், பக்கமான முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. ஸோ அப்போ நலந்தா பல்கலைக்கழகம் சார்ந்ததுல வந்து பாத்தீங்கன்னா குமாரகுப்தா 1 வந்து பாத்தீங்கன்னா சில வாட்டி என்ன கொடுத்துருவாங்கன்னா குமாரகுப்தா 2 அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நலந்தா யூனிவர்சிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிவர்சிட்டி. ரைட்டா. ஸோ அப்துல் கலாம் அவர்கள் மூலமா பீகார்ல வந்து இருக்கு, இது ரீபில்ட் பண்ணாங்க. ஸோ நலந்தா யூனிவர்சிட்டி அதையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, பீகார்ல இருக்கு. ரைட்டா. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த ஏன்சியன் இந்தியாவில் 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து தமிழ்நாட்டு லெவல்ல ஏன்சியன் மிடிவல் காலத்துல லைக் வந்து சங்க காலம், சேர சோழ காலம், பாண்டிய காலம், பல்லவ காலம், நாயக்க காலம். சரியா. இது தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிப்போம். ஸோ இங்க வந்து பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க இது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஏன்சியன் இந்தியா மிடிவல் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, நான் காமிக்கிறேன். சில பேர் வந்து எத்தனை முறை வந்து படிச்சாலும் ஏன்சியன் மிடிவல் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப படிக்க வேண்டியிருக்கும். அது காரணம் என்னன்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து படிக்கணும். எக்ஸாமுக்கு தேவையில்லாத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுடைய பல மணி நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா வீணாக்கிறோம். அதனால எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவான முறையில நீங்க வந்து படிங்க. எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து காமிக்கிறேங்க பாருங்க. இங்க ஆச்சரியக்கல்வி புத்தகத்துல உடைச்சிருப்பேன் பாருங்க. எப்படி உடைச்சிருக்கேன் அப்படின்னா விவசாயம் சம்பந்தமா உடைச்சிருக்கேன். ரைட்டா. தொல்லியல் களங்கள் சம்பந்தமா, விவசாயம் சம்பந்தமா, அடுத்து எக்கனாமி சம்பந்தமா, ஓகே, கலாச்சாரம் சம்பந்தமா, இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் உடைச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கணும். அப்படி படிச்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாம்ல ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இங்க பாருங்க, சங்க காலத்துல நிர்வாகம் சம்பந்தமா, ரைட், சங்க காலத்துல விவசாயம் சம்பந்தமா, அம்மனம் அப்படிங்கக்கூடிய சொல் என்ன வந்து குறிக்குது, லைக் வந்து பாத்தீங்கன்னா நெல் அளவை வந்து குறிக்குது. ரைட்டா. இப்படி ஒவ்வொன்றையும் நான் வந்து உடைச்சு கொடுத்துருவேன். அப்போ நீங்க அதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நலந்தா காலேஜ் சிலை எவ்வளவு, எத்தனை அடி போய் அளந்துதான் வந்து பார்க்கணும். அதெல்லாம் தேவையே கிடையாது பிரதர். ரைட்டா. ஸோ எத்தனை அடி அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க எது தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். நலந்தா யூனிவர்சிட்டியை பில்ட் பண்றதுக்கு யாரு எந்த பிரசிடென்ட் வந்து சப்போர்ட் பண்ணாரு, அப்துல் கலாம் ஐயா. ஸோ இதுதான் நீங்க வந்து படிக்கணும். ரைட். எந்த லொகேஷன்ல இருக்கு, பீகார்ல இருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை ஒவ்வொரு வரைக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை படிக்க கூடாதோ அதை வந்து படிக்கிறீங்க, எதை யோசிக்க கூடாதோ அதை வந்து யோசிக்கிறீங்க. அதை வந்து ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், கவனமா நீங்க வந்து கையாளணும். அதுக்கு பழைய வினாத்தால் உங்களுக்கு சரியான முறையில வழிகாட்டும். ரைட். இப்போ வந்து பாருங்க, நிலம் அளப்பதற்கு நான் வந்து ஏற்கனவே நான் வந்து சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அம்மனம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை எதுல வந்து இது பண்றாங்க. ஓகே, இங்க பாருங்க, அம்பனம் அப்படிங்கிறது நெல் அளக்கிறதுக்கு. ஸோ இதே ஃபார்மெட்ல இதே ஸ்ட்ரக்சர்ல இப்போ ஜெயிலர் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. நிலம் அளப்பதற்கு ஏர் நிறுவனம் பட்டிகை என்ற முறை யாருடைய காலத்துல, பல்லவா காலம். அப்போ பல்லவாள் காலத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும். அடுத்து மிடிவல் இந்தியா. ரைட்டா. ஸோ மிடிவல் இந்தியாவை பொறுத்தவரையில நான் ஸ்பீடா போயிடுறேன். பக்தி காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா. ஸோ இதை மட்டும் படிங்க போதும். முகலாயர்ஸ், பாமனி கிங்டம், டெல்லி சுல்தான், பக்தி காலம் அண்ட் விஜயநகர், மாரத்தா ரிலேட்டடா அண்ட் அதர் ரூரல். இது போக உங்களுக்கு முகல் காலத்துல வெளிநாட்டுல இருந்து வருகை தந்தவங்க,
பிளஸ் வந்து விஜயநகர் காலத்துல வெளிநாட்டில் வருகை இருந்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். எந்த நாட்டுல இருந்து வராங்க, யாரு வராங்க, அவங்களுடைய பங்களிப்பு என்ன, யாருடைய அவைக்கு வந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் வார், எந்த வார் எப்ப நடந்துச்சு போன்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ இப்போ மிடிவல் இந்தியாவில் என்னென்னு பார்ப்போம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடில் ஷாஹி பேரரசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரைட்டா? இப்போ பிஜப்பூர் அப்படிங்கிறது எதோட இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அடில் ஷாஹி அப்படிங்கக்கூடியதோட இது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா திரும்பவும் நீங்க வந்து என்ன பண்ணணும், அடில் என்ன பண்ணுங்க, மேப் போடுங்க. மேப் போட்டு இமேஜ் போடுங்க. உங்களுக்கு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க இமேஜ் மூலமா தேடுறது மூலமா அந்த கிங்டம் எந்த லொகேஷன்ல இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஸ்கூல் புக்ல போய் தேடி எடுத்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஓகே, அப்போ அடில் ஷாஹி டைனஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல வந்து இருக்கு. அப்போ பிஜப்பூர் அப்படிங்கிறதும் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், மெயினா மேப் ஓரியன்டா வந்து பார்க்கணும். அதனாலதான் நான் வந்து இமேஜ் மூலமா தேடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்றேன். ஸோ அதனால ஓல்டு கொஸ்டினை நீங்க வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ண வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. எப்படி இன்டர்நெட்ல தேடணும், எது தேவை எது தேவையில்லை, எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிஜப்பூர் அப்படிங்கிறது கோவா, இதெல்லாம் அகமத் நகர், இதெல்லாம் முக்கியமான இது விஜயநகர் எம்பரி. ஓகே, இதை லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிசி இப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேள்விப்படாத விஷயத்தையும் கேட்கறாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் ரிவோல்ட் ஓரியன்டா சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இந்த ரிவோல்ட் ஓரியன்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வார் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வார் எப்ப நடந்துச்சு அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதுல பாட்டில் ஆஃப் கான்வா போர் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் ஆஃப் கான்வா போர் எப்ப நடந்துச்சுன்னா மார்ச் மாசம், மார்ச் 16 1957ல 2027ல நடந்துச்சு. ஓகே, கான்வாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாவா போர் அப்படிங்கக்கூடிய ஒரு போர். ஓகே, பாட்டில் ஆஃப் ஷவுஷா அப்படிங்கக்கூடிய ஒரு போர். இது வந்து பாத்தீங்கன்னா 26 ஜூன். ஓகே, இது 39ல. அப்போ உங்களுக்கு இந்த ஆர்டர்ஸை தெரிஞ்சுக்கணும். 39ல இந்த வார் வந்து நடந்துச்சு. ஸோ இது புக்ல எங்காவது ஒரு 2-3 இடத்துல வந்து இருக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குன்ஸ்ரு கழகம், குன்ஸ்ரு மிஷான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குன்ஸ்ரு முகல் எம்பையர் காலத்துல நடந்த ஒரு கழகம். ரைட்டா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குன்ஸ்ரு கழகம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1600 சம்திங்ல வந்து நடந்திருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் என்ன பண்ணிக்கோங்க, லைட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும். 1606ல நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபில் பிளேக் நோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரவன ஈவெண்ட். ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் நோய்கள் பிரிட்டிஷ் காலத்துல என்னென்ன நோய்கள் அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 17 அக்டோபர் 1897ல. அப்போ பிளேக் நோய் பரவும் பொழுது யாரு வைஸ்ராயா வந்திருந்தா? இப்ப ஏன்னா கொரோனா வந்துச்சு இல்லையா, அதனால என்ன பண்ணலாம், முன்னாடி நடந்த இது பண்ணிக்கணும். ரைட்டா? இது வந்து பாத்துக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். ஆட்சியர் கல்வி புத்தகத்துல நான் தெளிவா வந்து கொடுத்துருக்கேன். நீங்க எங்கேயுமே வந்து தட வேண்டாம். ஒவ்வொரு டாபிக்கும் உடைச்சு யூபிஎஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்க வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு வந்து வச்சுக்கிட்டு, இது ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, உங்களை வந்து கரெக்டான பாத்துல எது தேவை எது தேவையில்லை, எதை நம்ம வந்து படிக்கணும், எதை இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த 3 புத்தகமே மிகப்பெரிய சப்போர்ட்டிவா ரொம்ப உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல்ல அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து எடுத்துட்டு போவோம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்துருவோம். அப்போ ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா நேரத்தையும் வந்து பார்த்தாச்சு, தமிழ்நாடு ஹிஸ்டரியும் வந்து பார்த்தாச்சு. ஸோ நான் இப்போ வந்து இதுல சொல்றேன், ஏன்சியன் இந்தியாவில் என்ன கேட்டிருக்காங்க, லோத்தல் போர்ட்டை வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து ஹரப்பாவுடைய பயன்பாட்டு உலோகம் சம்பந்தமா வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் சிந்து கங்கை சமவெளியை பத்தி கேட்டிருந்தாங்க. அண்ட் நலந்தா யூனிவர்சிட்டியை பத்தி கேட்டிருந்தாங்க. அண்ட் பல்லவர் ரிலேட்டடா அக்ரிகல்ச்சர் டேம்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் அடில் ஷாஹி பேரரசை பத்தி கேட்டிருந்தாங்க. அண்ட் வார் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. கொஸ்டினை இப்படிதான் அனலைஸ் பண்ணணும். அப்போ நாம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் எதுல வீக்கா இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஓல்டு கொஸ்டின் உங்களுக்கு பக்காவான முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்பெறும்.
ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடா உங்களுக்கு வந்து குரூப் 4க்கு தமிழ் படிப்பீங்க இல்லையா, அதே தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இதுலயே வந்து படிக்கணும். ரைட்டா? நான் தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் என்னெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட், திருக்குறள் படிக்கணும், இலக்கியம் படிக்கணும். இது வந்து ஒண்ணும் கிடையாது, நம்ம பகுதி இருக்கு இல்லையா, குரூப் 4க்கான பொது தமிழுக்குள்ள பகுதி அதுக்குள்ளதான். புலவர்களை பத்தி, ஐந்திணைகளை பத்தி, தமிழ்நாட்டு மாநாடுகள், நாடகங்களை பத்தி கண்டிப்பா வந்து படிக்கணும். முக்கியமான புத்தகம் கட்டிடக்கலை, தமிழ்நாடுடைய அகழ்வாய்வு வந்து படிக்கணும். இது தமிழ்நாட்டு லெவல்ல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலு. இதுதான் உங்களுக்கு யூனிட் நம்பர் 8 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பீடா வந்து சொல்லிடுறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நேத்தே வந்து பார்த்தோம் படிமம், தொன்மம். இது தமிழ்நாடுடைய புது கவிதைகள் ஓரியன்டா வந்து கேட்கப்பட்டிருக்கு. ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. அடுத்து வந்து பாருங்க, திருக்குறள்ல மனத்துக்கான் மாசில நாதால் அனைத்துக்கான் ஆகல நீர பெற. ஸோ இது வந்து திருக்குறள் சம்பந்தமா முன்னாடி ஒரு திருக்குறள் கொடுத்துல இதுல மாசிலன் அப்படின்னு சொல்றது யாரு, ஓகே, மனத்தூக்கன் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா குறள் கொடுத்து அசஷன் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடா ஓகே விளக்கத்தை வந்து கொடுத்து அதுல எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டினை என்ன மாதிரி வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், உள்வாங்கணும். ஸோ இது வந்து மனத்தூக்கான் மாசலனா தான் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் திருக்குறள் சம்பந்தமா. அடுத்து உங்களுக்கு கல்லுண்பவர் வந்து பாத்தீங்கன்னா நஞ்சுண்பர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து கூறுவாரு. ஸோ உங்களுக்கு திருக்குறள்ல சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க வந்து மேலோட்டமா இருந்தாலே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியும். ரைட்டா? அப்ப இதுவும் நஞ்சுண்பார் திருக்குறள் ரிலேட்டட். அடுத்து வந்து பாருங்க, இங்க நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், நாடகம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து நினைக்கலாம் நாடகத்தை பத்திலாம் வந்து கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த புத்தகம் உருவாக்குறதுக்கு பின்னாடி நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்திலையும் முன்னாடி அதே டாபிக்ஸ்ல டிராமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பேன். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டா நான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்போம். டான்ஸ் அண்ட் டிராமா ரிலேட்டடா உங்களுக்கு வந்து இது கீழே என்ன வரும், டிராமா அண்ட் டான்ஸ் ரிலேட்டடா வந்து வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இப்படிதான் வந்து படிக்கணும்னு ஒரு ஃபார்மேட் வந்திருக்கு. இங்க வந்து பாருங்க, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் டெக்னிக்லேயே யூஸ் பண்ணுவாங்க. சில ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை உடச்சு வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து என்னவா இருக்கும், ரைட்டா இருக்கும். ஸோ நாடகம் பற்றினதை வந்து பாத்தீங்கன்னா நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கும் படிப்பதற்கும் உரிய நாடகம் அப்படின்னு சொல்லி யாரு, எம் வரததாசன் அவர்கள் என்ன பண்றாரு, குறிப்பிடுறாரு. அப்போ நாடகம் சம்பந்தமா ரங்கநாதன் இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. சாரி மாத்தி சொல்லிட்டேன். ஒரு சில நாடகம் சம்பந்தமா முக்கியமான பெர்சனாலிட்டி ரிலேட்டடா, லைப்ரரி ரிலேட்டடா, நாடகங்கள் சம்பந்தமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுல வரதராஜன் ரிலேட்டடா என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து கையாளும் பொழுது என்ன பண்ணணும்னா, இந்த நேம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க, இந்த நேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இங்க பொய்கை ஆழ்வார் இருக்கு, பூதத்தாழ்வார் இருக்கு, பேயாழ்வார் இருக்கு, இந்த 3 இருக்கு. அப்போ இங்க கொஸ்டின்ல வந்து பாருங்க 3 பேரும் ஒரே காலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரே இதா இருக்க வாய்ப்பு வந்து உண்டு. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ இந்த 2ஐயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல பேயாழ்வார் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, திருக்கண்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாரு. ஸோ பூதத்தாழ்வார் வந்து பாத்தீங்கன்னா அன்பே தகலியா ஆர்வமே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. பொய்கை ஆழ்வார். அப்போ ஆழ்வார்கள் சம்பந்தமா என்ன பண்ணிருப்பாங்க, தமிழ்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு பொது அறிவுல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஜிகே பார்ட்லையும் தமிழ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதனாலதான் இங்க உள்ளுக்குள்ள நான் வந்து ஒவ்வொன்னே வந்து உடைச்சிருப்பேன். எப்படி அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னே வந்து உடைச்சிருப்பேன். அது காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ எது தேவை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து படிக்கணும். இதேதான் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அடுத்து வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட்டை தாண்டி நீங்க வெளியே எங்கேயும் வந்து போகாதீங்க. அது உங்களுடைய நேரத்தையும் கனவுகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்விக்குறியாக்கிறோம். அதனால கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. இலக்கியத்துக்கு கீழே பக்தி இலக்கியம் டாபிக்ஸ் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமா இந்த டாபிக்ஸ் வந்து வரும். ரைட்? ஸோ அடுத்து வந்து பாருங்க,
ஸோ அப்போ இதுல 2, 3 வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அதே மாதிரி இதை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும், 1, 3 ரைட்டா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது 1, 3 ரைட்டா, அடுத்து 1, 4 ரைட்டா அப்படின்னு பார்க்கணும், அடுத்து 1, 2 ரைட்டான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆப்ஷனும் ரைட்டா ராங்கா அப்படின்னு வந்து பார்த்து தான் இதை வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க திருமந்திரம். இது வந்து பக்தி இலக்கியத்துல உங்களுக்கு ஒரு குறள் வரி வந்து கொடுத்து உங்களுக்கு தமிழ்ல வந்து இருக்கும். பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லி, தெரிவு குருவின் திருமேனி காண்டல். இது எல்லாமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து வரும், திருமந்திரத்துக்கு கீழே வந்து வருது. ரைட்டா? இதுல தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது? இது சங்ககால இலக்கியத்துல இருக்கக்கூடியது. உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ்ல சங்க காலத்துல பெண்களுடைய நிலை, பெண்களுடைய கல்வி நிலை, பெண்களுடைய பொருளாதார நிலை, பெண்கள் சார்ந்த கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் வந்து கேட்பாங்க. அதுல கற்பின் குறியீடு அப்படிங்கிறது முல்லை சார்ந்ததை இது பண்றாங்க. அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தமிழ் பகுதியை எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஜிகே பார்ட். ஜிகேலையும் நீங்க ஆங்கில வழி படிச்சாலும் ஒரு 15 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு வந்து இருக்கு. அடுத்து பாரதிதாசனை பத்தி இன்பத் தமிழ் கவி அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஏன்னா பாடியவர் அது பாரதிதாசன் சம்பந்தமான தகவல். நான் சொன்னேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட் புத்தகங்கள், எழுத்தாளர்கள் இதெல்லாம். அடுத்து சங்க காலத்துல சேரர்களை பத்தி குறிப்பிடும் நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா 18. அப்போ உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் இங்க வந்து தெளிவா வந்து கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, புறநானூறு, 5 50. ஓகே, கொஸ்டின் தொகுத்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, இந்த டாபிக் எல்லாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எது தேவை, பெரிய புராணம். அப்போ பெரிய புராணத்தை பத்தி A to Z நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிச்சிட்டோம். அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இந்திய லெவல்ல வந்து படிப்போம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இந்திய லெவல்ல என்ன படிப்போம் அப்படின்னா இதே மாதிரிதான். இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல், எஸ்எஸ்சி எக்ஸாம்ல ஃபெஸ்டிவலை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நேஷனல் சிம்பிள்ஸ், இம்பார்ட்டன்ட் ஓவியங்கள், புலவர்கள், இசை சம்பந்தமா, டான்ஸ், மொழிகள் சம்பந்தமா, நாடகங்கள் சொன்னேன் இல்லையா. அடுத்து கட்டிடக்கலை, மதம் சம்பந்தமா, இம்பார்ட்டன்ட் இலக்கியங்கள் சம்பந்தமா, கோவில்கள், கலாச்சாரம் சம்பந்தமா வந்து படிக்கணும். இது இந்திய லெவல்ல கலாச்சாரம் சம்பந்தமா நம்ம வந்து படிக்க வேண்டியது. ரைட்? ஸோ இதுல என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் புலவர்கள் வந்து பார்த்தோம். இதுல அமீர் குஸ்ரோவை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு பத்தி வந்து கொடுத்திருக்காங்க. அமீர் குஸ்ரோ தனது மகளிடம் சுழலும் சக்கரத்தின் குழலை விட்டு வெளியேற வேண்டாம், எப்போதும் வீட்டின் சுவரை நோக்கி முகத்தையும் வீட்டின் வாசலை நோக்கி பின்புறத்தையும் வைத்திருக்க வேண்டும், இதனால் யாரும் அவரது முகத்தை பார்க்க முடியாது என்று அறிவுரை கூறினார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா அமீர் குஸ்ரோ ஒரு பெரிய கவிஞர், நம்ம வந்து அவருக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னு நெகட்டிவா வந்து யோசிப்போம். ஆனா பெரும்பாலான பேர் இந்த கொஸ்டின் வந்து தப்பா இது பண்ணுவாங்க. அப்போ பெண்களின் கற்புக்கு கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு, பாதுகாப்பா விளங்கியிருக்காரு. இதெல்லாம் ஒரு புது வகையான கேள்விகள் வந்து உருவாக்குறாங்க. ஆனா எனக்கு என்ன பொறுத்தவரையில இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலர் எக்ஸாமுடைய கேள்வித்தாள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பிழைகள், ஏதோ ட்ரையல் ஏரர் மாதிரி எனக்கு பார்க்க வந்து தெரியுது. ஏற்கனவே நான் ஃபேஸ்புக்ல எழுதலாம்னு நினைச்சேன். அப்படி எழுதினோம்னா நிறைய பேர் வந்து டவுன் ஆயிடுவாங்க. ஒரு நம்பிக்கையின்மையா இருக்கு. அதனால நெகட்டிவா நம்ம எதுவுமே போடக்கூடாது, எழுதக்கூடாது. இவனுங்க ஒரு காலமும் திருந்த போறது கிடையாது. நம்ம எழுதி நம்மளுடைய எனர்ஜியும் டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ரைட்டா? இவனுங்களை மாத்துறதுக்கு என்ன மாதிரி மாத்தணுமோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில், ஏ ஹோல் ஐ ஹோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது 3, அதாவது ஜெயினிசம், புத்திசம், இந்து 3 கோயில்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில். இதே மாதிரி ஐஹோல் கல்வெட்டு சம்பந்தமாகவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் வந்து இங்க வந்து தெளிவா வந்து கொடுத்துருக்கேன், இந்தியாவின் கல்ச்சுரல் அண்ட் டெம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது கீழே வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அவ்வளவுதான். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இந்தியாவில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அமீர் குஸ்ரோவை பத்தியும் ஐஹோல் ரிலேட்டட் ஆனதும், அடுத்து தமிழ்ல திருக்குறள் 2 வந்து கேட்டிருந்தாங்க. ரைட்? தொன்மத்தை பத்தி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்தை பத்தி வந்து கேட்டிருந்தாங்க, அண்ட் ஆழ்வார்களை பத்தி வந்து கேட்டிருந்தாங்க, அண்ட் திருமந்திரத்தை பத்தி கேட்டிருந்தாங்க, அண்ட் பாரதிதாசன், அதுக்கப்புறம் 18 வந்து கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ அடுத்து ஏன்சியன் இந்தியாவில் லோத்தல் இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா. லோத்தல், அயன் பத்தி, அண்ட் கங்கா ரிவர் ரிலேட்டடா, அண்ட் நலந்தா யூனிவர்சிட்டி. அடுத்து
தமிழ்நாட்டு லெவல் ஏன்சியன் மிடிவல்ல பல்லவர் காலத்துல பத்தி, அடுத்து மிடிவல் இந்தியாவுல அல்சாகிய பத்தி அண்ட் இம்பார்ட்டன்ட் வார் ரிலேட்டா. அடுத்து மாடர்ன் இந்தியாவுல நேத்தே வந்து சொன்னேன், இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டியில அவங்களுடைய ஸ்லோகன்ஸ் பிளஸ் வந்து தாதாபாய் நவரோஜை பத்தி, இந்தியன் இண்டிபெண்டன்ட் லேக்கு, அதே மாதிரி சௌரி சௌரா இன்சிடென்ட், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் புத்தகங்கள், அதுக்கப்புறம் தண்டி மார்ச் அந்த ஈவெண்டோட ஆர்டர்ஸ், தேர்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங்கு, இதெல்லாம் வந்து பார்த்தோம். அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஜமீன்தார் முறை ஒழிப்புல பிரகாசம் கமிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பிளஸ் MC ராஜா அவர்களை பத்தி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமின் மூவ்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிட கழகமா மாறுறது, வைக்கம் சத்தியாகிரகா, இதெல்லாம் வந்து பார்த்தோம். நான் இருக்கு இல்லையா? ஸோ அடுத்து தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ ஜாகிரபி ரிலேட்டடா வந்து பார்ப்போம். ஜாகிரபில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் கொஸ்டின்ஸ் வந்து காமிச்சிடுறேன். ரைட். ஸோ ஜாகிரபியை பொறுத்தவரையில இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டா உடைப்பான், தமிழ்நாடு ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி. இதுல பேரண்டம், சூரிய குடும்பம், புவி, இதெல்லாம் ஒரு செட்டு படிக்கணும். அண்ட் வளிமண்டலம், ஓசனோகிராஃபியும் செப்பரேட்டா படிங்க. வேர்ல்டு கிளைமேட், இந்தியன் கிளைமேட், ப்ரெஷர், ஜெர்சிம், இதெல்லாம் செப்பரேட்டா வந்து படிங்க. அதுக்கப்புறம் க்ளோட்ஸ், சைக்ளோன்ஸ், வல்கனோஸ், ராக்கு, டெசர்ட், எர்த்குவைக், இதை செப்பரேட்டா வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மவுண்டைன், பீக், லேண்ட்ஃபார்ம், பாஸ், கில்ஸ், இதெல்லாம் செப்பரேட்டா வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவரு, ரிசோர்ஸ், இதெல்லாம் செப்பரேட்டா வந்து படிக்கணும். டிரான்ஸ்போர்ட்டு கீழே ரயில்வே, போர்ட்டு, வாட்டர் வே, அதெல்லாம் வந்து படிக்கணும். அண்ட் பாப்புலேஷன், ட்ரைபல்ஸ் செப்பரேட்டா படிச்சுக்கோங்க. வேர்ல்டு மேப் வந்து படிச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே, டிரான்ஸ்போர்ட்டு கீழே, கோல்டன் கோஆர்டினேட்டர் ரிலேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? தங்க நாற்காலி திட்டம், ஓகே, அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து கொண்டு வந்த திட்டம். நீங்க ஒண்ணும் இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்க உடனே என்ன பண்ணணும், மேப் வந்து பார்க்கணும். ரைட்டா? கோல்டன், இது வந்து யூபிஎஸ்சியில் அந்த 2022லயும் வந்து 23லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கோல்டன் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இமேஜை கூட வந்து தேடிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இமேஜ் தேடிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து வந்துடும். ஸோ அதுல எந்தெந்த சிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து மேப்பு. இதுல மேப்ல வந்து பாருங்க, நான் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஜிகே புத்தகத்திலயும் நான் தெளிவா கொடுத்துருப்பேன், மேப் ஓரியன்டா. இதுலயுமே செப்பரேட்டா என்னென்ன மேப்லாம் கேட்டிருக்காங்களோ இந்த ஜிகே புத்தகத்திலும் கொடுத்துருப்பேன், UPSC 2-in-1 வந்து கொடுத்துருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா புரியும். மேப் வந்து வெயிட்டா உள்ளது, ஜாகிரபியை பொறுத்தவரையில அதை விட்டுறே கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு பாருங்க. மேப் ஓரியன்டா இங்க வேர்ல்டு மேப் கொடுத்துருப்பேன், இந்தியா மேப் கொடுத்துருப்பேன், ரீஜனல் ரிலேட்டடா வந்து கொடுத்துருப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து பாருங்க, சென்னை இங்க இருக்கு. ரைட்டா? சென்னை இங்க இருக்கு, ஓகே, மும்பை இங்க இருக்கு, டெல்லி இங்க இருக்கு, கொல்கத்தா இங்க இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தங்க நாற்காலி நாற்காலி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த சிட்டிலாம் வரும்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ அப்போ இந்த லொகேஷன் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட லேண்ட் மொத்த எல்லையோட நில எல்லையோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 15,200 அப்படின்னு வந்து இது பண்றாங்க. அந்த கிலோமீட்டர் ரிலேட் தான். அடுத்து சாயில் ரிலேட்டடா, ஸோ அதிக ஈரப்பதத்தை உங்களுக்கு வந்து டெக்கான் பிளாட்டின்னு வந்து சொல்லுவோம். அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான இது வந்து இருக்கும், பிளாக் சாயில் வந்து இருக்கும். அது ரெகூர் மண் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சாயிலை பத்தி. இப்போ சோட்டா நாக்பூர் பிளாட்டி, இப்போ வந்து பாருங்க, ரெகூர் சாயில் அப்படின்னு வந்து என்ன பண்ணிக்கோங்க, மேப் வந்து கொடுங்க. மேப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இங்க காட்டன் வந்து அதிகமா வந்து விளையும். அதனாலதான் சூரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்துருக்கும். அது காரணம் என்ன, இந்த பிளாக் சாயில் தான் வந்து காரணம். நான் வந்து எதுக்காக உங்களுக்கு இன்டர்நெட்ல டைரக்டா தேடி வந்து எடுத்து இது பண்றேன்னா, நீங்க வந்து யாரையும் நம்ப வேண்டாம். மாசம் ரீசார்ஜ் பண்றீங்க, ஓகே, உங்கள்கிட்ட டேட்டா இருக்கு, அதை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்க பிளாக் சாயில் ஃபுல்லா இந்த லொகேஷன்ல வந்துருக்கு. ரைட்டா? ஸோ இதான் ரெகுர் சாயில்னு சொல்லுவோம். இங்க அதிகமா என்ன விளையும், பருத்தி வந்து விளையும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. அப்போ அகெயின் சோட்டா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இத
இது பண்ணிக்கோங்க. நம்ம என்ன என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மேப் ஓரியன்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ மேப் ஓரியன்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க எந்தெந்த லொகேஷன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு வந்து நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும், தேடணும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அப்படிங்கிறது நீங்க வந்து என்சிஆர்டி இந்த மாதிரி இமேஜ் மூலமா வந்து தேடணும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் தான் சோட்டா நாக்பூர். நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லொகேஷன்ல இது அயான் இரும்பு தாதுக்கள் வந்து அதிகமா வந்திருக்கும். கனிம வளங்கள் மிக்கக்கூடிய பகுதி. அப்போ கனிம வளங்கள் எரிபொருட்கள் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. அதனால தொழிற்சாலையின் இதயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆர்டிகிள் 32 என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். யார் சொல்லியிருப்பாருன்னா அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு, ஆர்டிகிள் 32. ரைட்டா? ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியோட ஹார்ட் எது, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. அடுத்து மத்திய உள்நாட்டு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஸோ உங்களுக்கு இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்கு, கொல்கத்தாவில் வந்து இருக்கு. ரைட்டா? அப்போ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மூலமா இருக்கு. இது தமிழ்நாடு. இந்தியன் ஜியோகிராஃபில என்னெல்லாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, கோஆர்டினேட்டரல் அண்ட் லேண்டோட சைஸ் அண்ட் சாயில்ஸ் அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, தென் நீர் போக்குவரத்தோட தலைமையகம். அடுத்து தமிழ்நாடு ஜியோகிராஃபி. இந்தியன் ஜியோகிராஃபி வந்து படிக்கும் போதே தமிழ்நாடு ஜியோகிராஃபி வந்து படிக்கணும். அதுல டிசாஸ்டர் சம்பந்தமா, வாட்டர் ப்ராஜெக்ட், பாப்புலேஷன், இண்டஸ்ட்ரி, எனர்ஜி சம்பந்தமா, டிரான்ஸ்போர்ட், இந்தியன் ஜியோகிராஃபில என்னெல்லாம் படிக்கிறோமோ அது ரிலேட்டடாகவும் தமிழ்நாடு ஜியோகிராஃபில வந்து படிக்கணும். இங்க வந்து பாருங்க, ஸோ இதுல எதுல வந்து தெர்மல் ஸ்டேஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அனல் மின் நிலையத்துக்கு வாட்டர் வந்து அதிகமா வந்து தேவை. ராணிப்பேட்டை உங்களுக்கு வந்து தண்ணி லெவல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இடம். ஓகே, ஸோ அப்போ எண்ணூர், மேட்டூர், தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையங்கள் வந்து இருக்கு, ராணிப்பேட்டையில வந்து கிடையாது. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இதுலயே நான் வந்து தெளிவா வந்து கொடுத்துருப்பேன். ஜியோகிராஃபி இதுல இண்டஸ்ட்ரி லொகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், டிசாஸ்டர் சம்பந்தமா, ப்ராஜெக்ட் சம்பந்தமா, நீர் தேக்கம், இதை பாத்தீங்கன்னாலே புரியும். ஓகே, கொஸ்டின் இப்படிதான் வந்து கேட்கறாங்க, அப்போ நம்ம இதை மட்டும் படிக்கணும் போல அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில வந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வாட்டர் ப்ராஜெக்ட்னே தனியா வந்து பிரிச்சிருப்பேன். அது காரணம் என்னன்னா இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 5வது நீர்த்தேக்கம், ஓகே, அத்திக்கடவு அவிநாசி, பூண்டி நீர்த்தேக்கம், ஓகே, தமிழ்நாடு கனநீர் திட்டம் எங்க இருக்கு. அப்போ நீங்க எது படிக்கணும் அப்படிங்கிறதா ஆட்சியர் கல்வி 2-in-1 புத்தகமும் சரி, ஜிகே புத்தகமும் சரி, தமிழ் புத்தகமும் சரி, அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில என்ன பண்ணும், டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஓகே, தமிழ்நாட்டின் பின்னலாடையின் உற்பத்தி அதிகம் இருக்கக்கூடியது திருப்பூர். ஸோ பின்னலாடைனாலே திருப்பூர். இது பல முறை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து இங்க கொடுத்துருப்பேன் பாருங்க, இங்க பாருங்க. ஸோ கஞ்சமலை இரும்புத்தாறு, தமிழ்நாடு நெசவு திட்டம், இதை பாத்தீங்கன்னாலே புரியும் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெளிவான முறையில நீங்க வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பாருங்க, இதுதான் உங்களுக்கு யூனிட் நம்பர் 9ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். அப்போ தமிழ்நாடு ஜியோகிராஃபில தெர்மல் ஸ்டேஷன் கேட்டிருக்காங்க, அண்ட் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி கேட்டிருக்காங்க, அண்ட் பின்னலாடை சம்பந்தமா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா சுற்றுச்சூழல் சம்பந்தமாகவும் நீங்க என்ன பண்ணணும், தேர்வுக்கு கண்டிப்பா வந்து படிக்கணும். இந்த சுற்றுச்சூழலை பொறுத்தவரையில பார்க்கு, ஃபாரஸ்ட், ஓகே, என்வாரன்மெண்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன், பொல்யூஷன், எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் வந்து படிப்பீங்க. ஸோ இங்க ராம்சார் கன்வென்ஷன் இதெல்லாம் வந்து படிப்பீங்க. இப்போ நான் இங்க கொடுத்துருப்பேன் பாருங்க, ராம்சார் சைட்ஸ் அப்படின்னே கொடுத்துருப்பேன் செப்பரேட்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெட்லேண்ட், கோரல், நம்ம என்னென்னலாம் கொடுத்தோமோ அது டைரக்டா வந்து வரும். ரைட்டா? ஸோ ராம்சார் தளம் அப்படிங்கிறது இந்தியாவில் 75 தளங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. அது வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. அண்ட் வளரும் நாடுகளில் மொத்த காடுகளின் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இந்த 57, 75 மாத்தி விட்டுருக்காங்களா, இங்க 74, 47. அப்போ இந்த ரெண்டுல இந்த இதுல வரலாம், அப்படி இல்லாட்டி இந்த இதுல வந்து வரலாம். நீங்க அந்த மாதிரி என்ன பண்ணலாம், கரெக்டா வந்து பார்த்து எலிமினேஷன் டெக்னிக்ல யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வச்சுக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய சோர்ஸை யூஸ் பண்றதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதை பத்தி வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா?
ஸோ அப்போ என்வாயர்மெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன பண்றீங்க, பக்காவா நீங்க வந்து என்ன பண்றீங்க பாக்குறீங்க. ஸோ அடுத்து எக்கனாமி வந்து போயிருவோம் ஸ்பீடா. ஸோ எக்கனாமியை பொறுத்தவரையில ரைட். ஸோ எக்கனாமியை பொறுத்தவரையில என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்றேன். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ எக்கனாமியை பொறுத்தவரையில இந்தியன் எக்கனாமியை பொறுத்தவரையில மணியன் வங்கிகளை பத்தி படிக்கணும், நேஷனல் இன்கம் படிக்கணும், அக்ரிகல்ச்சரை படிக்கணும், பட்ஜெட் இதெல்லாம் பத்தி பொது நிதி சம்பந்தமா வந்து படிக்கணும். இது ஒரு செட் ஆஃப் டேட்டா. அது கூட இன்ஃப்ளேஷனை வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உமனு, ஹெல்த்து, சில்ட்ரன்ஸு, வல்னரபிள் செக்ஷனு, ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, ரிசர்வேஷன், பாவர்ட்டி, அர்பன் ரூரல் ஸ்கீம்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் டேட்டாவா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளானிங்கு, 5 இயர் பிளானிங், ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக் இதெல்லாம் ஒரு செட்டாக படிச்சுக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் செக்டரை செப்பரேட்டாக வந்து படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ எக்கனாமியை பொறுத்தவரையில நான் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ்னு ஒரு டாபிக் சொன்னேன். அதுக்கு கீழே ஜிஎஸ்டியை பற்றி கண்டிப்பாக வந்து உண்டு. கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது ரிலேட்டடா உங்களுக்கு இது ரிலேட்டடா. ஸோ அர்ஜுன் சென்குப்தா பப்ளிக் செக்டார் ரிலேட்டடா ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்த கமிஷன். அப்போ இம்பார்ட்டன்ட் கமிஷன் எக்கனாமில. அடுத்து உமன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் பிளஸ் அர்பன் ரூரல் ரிலேட்டடா ஹெல்த் ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட். நிர்மல் பாரத் அபியான் திட்டம், அர்பன் ரூரல்ல சுகாதார வரிசை. நான் ஏற்கனவே இங்க ஹெல்த்னு ஒரு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன், அது கீழே. அடுத்து சனனி சுரக்ஷா யோஜனா, பெண்களுக்கான மகப்பேறு திட்டம், உமன்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். கர்பிகோட்டா வந்து 5 இயர் பிளான், 5 இயர் பிளானுக்கு கீழே கேட்டிருக்காங்க. அண்ட் நபார்டு வங்கி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வங்கிகளுக்கு இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க, ஊரக வளர்ச்சி வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வங்கிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் காசு கொடுப்பாங்க. நபார்டு வங்கி வந்து காசு கொடுப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது பெண்களுக்கான ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஓகே, பிஸ்டின் பானு அப்படிங்கிறவங்க நீதித்துறையை சார்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த சாபானு வழக்கு, நிர்பயா வழக்குலாம் முக்கியமான, விசாகா வழக்குலாம் பாலிட்டிக்கில நீங்க உமன்ஸ் ரிலேட்டடா எக்கனாமிக்கில வந்து எழுதலாம். வழக்கு சம்பந்தமான முக்கியமான இதெல்லாம் பர்சனாலிட்டிஸ் நீங்க வந்து பார்த்துக்கணும். அடுத்து சாகி அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு என்ன பண்றாங்க ஷெல்டர் ஹவுஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அந்த திட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நபார்டு வங்கி. இதுல நபார்டு கீழ் இடம்பெறாத வங்கி நான் சொன்னேன்ல, கோஆபரேட்டிவ் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கூட்டுறவு வங்கிகளுக்கு காசு கொடுப்பான்னு சொன்னேன். நபார்டு வங்கி 2 வாட்டி ஒரே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எக்கனாமியை பொறுத்தவரையில என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜிஎஸ்டியோட கமிட்டி, அதுக்கப்புறம் நிர்மல் பாரத் அபியான், அதுக்கப்புறம் ஜனனி சுரக்ஷா யோஜனா, 5 இயர் பிளானு, நபார்டு வங்கியை பத்தி, அதுக்கப்புறம் சகி திட்டத்தை பத்தி. அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, அடுத்தது வந்து பார்ப்போம் தமிழ்நாடு எக்கனாமி ரிலேட்டடா. எப்படி இந்தியன் எக்கனாமி படிச்சோமோ அதே மாதிரி தமிழ்நாடு எக்கனாமி, லைக் அக்ரிகல்ச்சர், இ கவர்னன்ஸ், உமன்ஸ், பாவர்ட்டி, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து படிக்கணும். இப்போ தமிழ்நாடு எக்கனாமியை பொறுத்தவரையில என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஒரே ஒன்று சொல்லுங்க. பிடிஎஃப் க்ளோஸ் பண்ணிட்டேன், மூலம் மாற்றி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஓப்பன் டவுட்டு கேட்க ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இவங்க சைனாக்காரன் வந்துடுவான். நம்ம ஜூம்லாம் வந்து மந்த்லி பேமெண்ட் பண்ணுறோம், அப்படி இருந்தும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. அவங்ககிட்ட தான் சொல்லி இது பண்ணோம், சீக்கிரம் சரி பண்ணிடலாம். அதனால தான் நான் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி பார்ப்போம். ஸோ இப்போ தமிழ்நாடு இதில் வந்து பாருங்க, தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் யாரு? சத்தியவாணி முத்து திட்டம். இதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்டரியில மூவருள் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாமால் இவங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆர்டிகிள் 16ல 4 நம்ம வந்து முக்கியமான ஒண்ணு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. அடுத்து வந்து பாருங்க, ஸோ இதுல உறுப்பினர்கள் தலைவருடைய எண்ணிக்கையை என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் உமன் கமிஷன் எது கீழே வந்து வரும், பாலிட்டியில தமிழ்நாடு எக்கனாமி கீழே போட்டுக்கோங்க. 1993ல உருவாக்கியிருப்பாங்க. அப்போ தமிழ்நாடு எக்கனாமியை பொறுத்தவரையில சத்தியவாணி திட்டம், அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் நலவாரியம், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் கமிஷன். இவ்வளவுதான் வந்து கேட்டிருக்காங்க.
அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா பார்த்துக்கணும். சைக்காலஜி அப்படிங்கிறது ஒன்று படிக்கணும். இதுல ஒரு சிலது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. ரைட்டா? லேர்னிங் மெத்தடு, அறிவியல் அறிவு, உணர்வு, பகுத்தறிவு, ஓகே, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கான அறிவியல், இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இதுல சைக்காலஜில என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? சயின்டிபிக் டெம்பருங்கிறது மாணவருடைய கேள்வியை கேட்கறதுக்கும் அதுக்கு பதில கண்டறிவதற்கும் ஊக்குவித்தல், அன்றாட வாழ்வில் அறிவியல் முறையை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுல அறிவியல் முறையில் தயாரிக்கப்பட்ட பாடப்பொருள்னே வயது. ஏற்கனவே நமக்கு காசு செலவழிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுல வந்து பாடப்பொருட்களை வழங்கி என்ன பண்ண போறாங்க, அந்த மாதிரி யோசிச்சீங்கனாலே இதை எலிமினேட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் அப்படிங்கிறதும் வந்து வராது. 1 and 4 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வராது. இது சைக்காலஜி ரிலேட்டடா. அடுத்து வந்து பாருங்க, செயல் வழி கற்றல், லேர்னிங் மெத்தட் அப்படிங்கிறது ஜின் ஜேக்குவஸ் அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா வந்து பார்ப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஎன்பிசில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ஸ்பேஸ், ரிசர்ச், நியூக்ளியர், நோய்கள், டிஃபென்ஸ், இதெல்லாம் நீங்க வந்து எல்லாருக்கும் சவுண்டு கேக்குதா? சவுண்டு கேக்குதுங்க சார். இது வந்து படிச்சுக்கணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில. இதுல என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஓகே, ஸோ இப்போ நானோ இந்த 3D பிரிண்டிங் அப்படிங்கிறத யாரு வந்து காப்பிரைட்ஸ் வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருப்பாருன்னா அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருப்பாரு. நான் சொன்னேன் உங்களுக்கு டிஎன்பிசி முழுக்க என்ன பண்ணிட்டாங்க, யூபிஎஸ்சி ஃபார்மெட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். ரைட்டா? அது இப்போ இல்லை, முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கொஷின் வந்து உங்களுக்கு ஓரளவு மாற்றணும் அப்படின்னா யூபிஎஸ்சியோட ஃபார்மெட் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டேட் சர்வீஸ் கமிஷனும் வந்து எடுப்பாங்க. ரைட்டா? ஏன்னா யூபிஎஸ்சி டாப் மோஸ்ட் லெவல்ல நல்லா பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்கிறதுனால ஸோ அவங்களுடைய கொஷினை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நான் இங்க பிரிச்சிருப்பேன் பாருங்க. பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், மெடிசின்ஸ், இதெல்லாம் வந்து பிரிச்சிருக்கேன். என்வாயர்மெண்ட், இதெல்லாம் வந்து பிரிச்சிருக்கேன். இதே மாதிரி நேனோ டெக்னாலஜில நேனோ பார்ட்டிகிள்ஸ், கார்பன் நேனோ டேப்பு, நேனோ மீட்டர், இதெல்லாம் வந்து பிரிச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சயின்ஸு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டரு, ஓகே, 3D பிரிண்டிங்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே யூபிஎஸ்சியில் கேட்ட 3D பிரிண்டிங் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக 3D பிரிண்டட் ராக்கெட் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பக்காவாக வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி நேனோ பொருள் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மயில் இறகு. ஓகே, இது நேனோ டெக்னாலஜிக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 2 கொஸ்டின். அடுத்து பிசிக்ஸில் வந்து பார்ப்போம். பிசிக்ஸை பொறுத்தவரையில் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கீங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீங்க எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இதுக்கெல்லாம் சயின்ஸ் வந்து வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா டிஎன்பிசியை பொறுத்தவரையில சயின்ஸுக்கு, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு 2 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான். அதை தாண்டி உங்களுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிசிக்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ரேட்டரா, இது மேக்ஸ்ல எடுத்துடலாம், இது எடுத்துடலாம், இதுல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லைம் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து அதாவது சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றுவது. இது பல நூற்றாண்டுகளா பள்ளி புத்தகத்துல ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து புக்கு பின்னாடி உள்ள கொஸ்டினை படிக்க வச்சிருப்பாங்க. இதுக்கு நீங்க இதை போட்டு நீங்க வந்து டிஎன்பிசிக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. டைரக்டா நீங்க வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு போட்டு விட்டுலாம். அப்போ பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரியில 1. அடுத்து பயாலஜில விலங்கியலின் தந்தை, இதுவும் பல நூற்றாண்டுகளா நம்ம தாத்தா பாட்டி காலத்திலே கேட்கப்பட்டு இருக்கக்கூடிய கேள்வி. ரைட்டா? விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா? எல்லா இந்த ஜிகே புத்தகம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து எதை படிக்கணுமோ அதை வந்து படிக்காம உலக அதிசயங்கள் 7 போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் எது தேவையோ அதை வந்து படிங்க. ரைட்டா? பயாலஜி ஓரியன்டா. அடுத்து வந்து பாருங்க, இதுல தாக்கு நோய் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நோய் தடுப்பு ஒரு பேரா கொடுத்து அதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அந்த பேராவை நல்லா உள்வாங்கிட்டாலே என்ன பண்ணிக்கலாம், இதை லிம்போசைட்ஸை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜில வந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் திசுக்கள், செல்ஸோட திசுக்கள் வந்து சொல்லலாம், தைலம் திசு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல டிராக்கிட்டுகள், அந்த ஆர்டர்ஸை வந்து பாத்தீங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க, பாரன்கைமா, நார்செல்கள், இதெல்லாம் வந்து இருக்கும். பயாலஜில 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து அவார்ட்ஸ்ல ஓகே, துப்புனா தொடச்சுக்குவோம் அந்த பெரியவரை பத்தி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி எந்த உலகத்தரமா வந்து மாறிட்டு இருக்குங்கிறத
நீங்க வந்து பாத்துக்கோங்க. ரைட்டா? இது அவார்ட்ஸ் ஓரியன்டா. ரைட். ஸோ அடுத்து மேக்ஸ் ஓரியன்டா ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். மேக்ஸை பொறுத்தவரையில நீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ரைட். இப்போ நேத்தைய காணொளி, இன்னைய காணொளி இதை 2யும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி என்ன பேட்டர்ன்ல இருக்கு, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கரெக்டா படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆச்சரியக்கல்வி புத்தகத்தை ஒரு ரீடு வந்து விட்டீங்கன்னா போதும், எது தேவை எது தேவையில்லைங்கிறது தெரியும். ஸோ இதுல இப்போ பாருங்க, ஹச்சிஎஃப் படிச்சீங்கன்னா எல்சிஎம் படிப்பீங்க. ரைட்டா? ரேஷியோ மிக்சர் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து படிப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து படிப்பீங்க. இது ஒரு செட் ஆஃப் டேட்டா, இது ஒரு செட் ஆஃப் டேட்டா, இது ஒரு செட் ஆஃப் டேட்டா. இதே மாதிரி கூட்டுத்தொடர் படிச்சீங்கன்னா பெருக்கு தொடர் படிச்சுப்பீங்க. சிம்பிளிபிகேஷன் படிச்சீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து படிப்பீங்க. ரைட்டா? இதுதான் வெயிட்டான டாபிக்ஸ். இப்போ சொன்ன இல்லையா, இது வரைக்கும் வெயிட்டான டாபிக்ஸ். அதுக்கப்புறம் ஓகே ஏஜ், அதுக்கப்புறம் ஆவரேஜ் வந்து படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பிரிமீட்டர், ஏரியா, வால்யூம், இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து படிப்போம். அடுத்து ஒர்க் வந்து படிப்போம், ப்ராபபிலிட்டி வந்து படிப்போம். இந்த இன்கம் ப்ராஃபிட் லாஸ் உங்களுக்கு எதுக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ல இந்த ஸ்டாட்டிக்ல இருந்து வந்து கேட்பாங்க. ரேஞ்சு, மோடு, மீடியம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வீச்சு, முகடு, நடுநிலை, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ மற்றது எல்லாமே டிஎன்பிசிக்கு பொதுவாக வந்து தேவை கிடையாது. மற்ற எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சிக்கு வந்து தேவை. லாகரிதம், கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸு, ஓகே, இதெல்லாம் வேற எக்ஸாமுக்கு உங்களுக்கு அதிக லெவல்ல பயன்படும். அது போக ரிசனிங்ஸ்ல டைஸு, விசுவல் ரிசனிங்ஸு, லாஜிக்கல் நம்பர்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். இப்போ மேக்ஸை வந்து எப்படி படிக்கணும்னு வந்து பார்த்துட்டீங்க. கொஷின் வந்து பாருங்க, நான் சொன்னது எல்லாமே வந்துருக்கும். ரைட்? ஸோ இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அகைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ரேஷியோவில் வந்து கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரேஷியோ. இதுவும் டிவிஷன் நம்பர்ஸ் ஆர் வந்து ஹச்எஃப், எல்சிஎம் வந்து எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து எடுத்திருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை. ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசை. இது ஆவரேஜ் ரிலேட்டடா, ஆவரேஜ். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறது ஆவரேஜ். இது கிளாக் ரிலேட்டடா பிளஸ் ஆவரேஜ் ரிலேட்டடா வந்து எடுத்துக்கலாம். ஓகே, கிளாக் ரிலேட்டடா. இது பெர்சன்டேஜ் ஓரியன்டா, ரேஷியோ ரிலேட்டடா, நம்பர் டிவிசிபிலிட்டி, ஹச்எஃப் ரிலேட்டடா, எல்சிஎம் ரிலேட்டடா எடுத்துக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயர்லி. அடுத்து இதுவும் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓரியன்டா. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிசனிங் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இது நம்பர்ஸ் ரிலேட்டடாக, வகுப்படக்கூடிய எண்கள் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. டிவிஷன் ரிலேட்டடாக. இதுவும் ஹச்எஃப் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. எடுத்து இது பெர்சன்டேஜ் ஓரியன்டா, பெர்சன்டேஜ் ஓரியன்டா, பாப்புலேஷன் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோன் சாலிடுடைய இது உயரம், ஹைட் ரிலேட்டடா ப்ளஸ் வால்யூம் அது ரிலேட்டடாக வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒர்க் ரிலேட்டடா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் இல்லையா, 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி. அடுத்து கூட்டுத்தொடர், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஹச்எஃப், ஓகே, கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர் தான் என்ன பண்றாங்க, அதிகமாக வந்து கேட்குறாங்க. இதே மாதிரி என்னது ப்ரைஸ் ரிலேட்டடா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ரிசனிங்ல இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து மாத்தினா என்ன வரும், இதை மாதிரி மெடிசின் அப்படிங்கிற கூட இது பண்ணுவோம். அந்த இன்னொரு கூட இதே மாதிரி நம்பர் கொடுப்பாங்க, நம்பரையும் லெட்டர்ஸையும் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்படிதான் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணணும், இப்படிதான் படிக்கணும். இதுதான் வந்து மெத்தடு. ஸோ உங்களுக்கு ஆச்சரியக்கல்வி புத்தகம் மிகச்சரியான முறையில் உங்களுக்கு வந்து வழிகாட்டும். நீங்கள் ஆச்சர்.inல நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கை 9500399610 இந்த நம்பருக்கு அனுப்பலாம். ரைட்டா? ஸோ எதுவும் டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. நம்ம இதோட வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மீதி நாளையிலேருந்து டாபிக்ஸ் படி போயிடலாம். தேங்க்யூ சார். யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி கேட்டிருக்கீங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறதுனா, ஏற்கனவே நான் யூபிஎஸ்சில இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் எடுத்திருக்கேன். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 44. இப்போ ஹிந்துக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கும், ஹிந்து மேரேஜ் ஆக்ட். முஸ்லீமுக்குன்னு சரியா ஆக்ட் வந்து இருக்கும். இந்த ஆக்டை எல்லாம் காமனா எல்லா ரிலிஜியனுக்கும் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வரணும். அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோடு. நம்ம கான்ஸ்டியூஷன்ல அரசியலமைப்பு டிபிஎஸ்பி கீழே வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இந்தியாவில் முதல்ல யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்த ஒரே ஸ்டேட்டு கோவா. ரைட்டா?
ஸோ ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் அதை வந்து கொண்டு வர்றதுக்கு அரசு வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முயற்சிக்கிறாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்தா அது நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு சொத்துரிமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம வந்து ஏற்கனவே செப்பரேட் மேரேஜ் ஆக்ட்லாம் வந்து வச்சிருக்கோம். அதனால தமிழ்நாட்டுக்கு அந்த ஆக்ட் வந்து வேணாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து இருக்கு. அது குரூப் 1 குரூப் 2 வந்து படிச்சீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பிளஸ் ப்ரிலிம்ஸ்க்கு ஆர்டிகிள் 44 தெரிஞ்சுக்கோங்க. கோவா மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இதோட போதும், நான் சாப்பிடணும், இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. பிளஸ் உங்களுடைய ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ தங்க நாற்காலி திட்டம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் கூகுளுக்கு போங்க, தேடுங்க, நீங்களே தேடி பழகுங்க. ரைட்டா? அதனாலதான் நான் வந்து நீங்க நம்ம தங்க நாற்காலி திட்டம்னு நம்ம 1/4 மணி நேரம் டைப் பண்ணி கேட்கறோம்ல, இந்த டைப் பண்ண ஒரு விஷயத்த நான் இப்ப வந்து பாருங்க, தங்க நாற்கார திட்டம் இதை வந்து அப்படி காப்பி பண்றேன். உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. ஒண்ணும் இல்லை, நீங்க இப்போ டைப் பண்ண ஒரு விஷயத்த கூகுள்ல வந்து கொடுங்க. ஓகே, கூகுள்ல கொடுத்தீங்கன்னா அப்படியே வரப்போகுது, இங்கே வரப்போகுது. 5846 கிலோமீட்டர், அவ்வளவுதான். 5846 கிலோமீட்டர். இத நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நாலேஜ் உங்களை சுத்தி அவ்வளவு கிடக்குது. அதை நம்ம வந்து இப்படி கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் கிடையாது. செல்ஃபா நீங்க வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதனால இந்த யுத்திகள்லாம் நீங்க நிறைய பேரை வந்து பாக்குறேன். ஃபேஸ்புக்ல போய் கமெண்ட் பண்றது, ஒருத்தன் கொஸ்டின் போட்டா அதுக்கு 40 பேரு. இதெல்லாம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கனவுகளையும் வந்து தொலைக்கக்கூடிய இடங்கள். அதனால ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான முறையில படிச்சு நல்லபடியா மேல வாங்க. தேங்க்யூ.